அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடும் இந்த இனிய நாளில் விநாயகர் பெருமானின் அருளை பெறுவோம். விநாயகர் சதுர்த்தி இந்துக்களால் கொண்டாடப்படும் ஒரு முக்கிய பண்டிகையாகும். இது விநாயகர் பெருமானின் பிறந்த நாள் ஆகும். இந்த நாளில் மக்கள் தங்கள் வீடுகளில் விநாயகர் சிலையை வைத்து வழிபடுவார்கள். மேலும் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் 27ஆம் தேதி புதன்கிழமை கொண்டாடப்படுகிறது. விநாயகர் தடைகளை நீக்குபவர், ஞானத்தின் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். எனவே இந்த நாளில் மக்கள் தங்கள் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கவும் ஞானம் பெருகவும் விநாயகரை வணங்குகிறார்கள். விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மக்கள் தங்கள் வீடுகளை சுத்தம் செய்து விநாயகர் சிலையை வைத்து அலங்கரிக்கிறார்கள். மேலும் மோதகம், கொழுக்கட்டை போன்ற பிரசாதங்களை செய்து விநாயகருக்கு படைக்கிறார்கள். பலர் விரதமிருந்து மாலையில் விநாயகர் சிலையை ஊர்வலமாக எடுத்து சென்று கடலில் கரைக்கிறார்கள். விநாயகர் சதுர்த்தி வெறும் ஒரு பண்டிகை மட்டுமல்ல, இது ஒரு கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக நிகழ்வாகும். இந்த நாளில் நாம் எல்லோரும் விநாயகரின் ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்வில் முன்னேற பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம். என்ன முருகனை இன்னும் காணோம்? முருகா, முருகா, டைம் என்ன ஆச்சு? வேக் அப் ஃபாஸ்ட். நீ இன்னும் டைம் ஆகல. நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே, ப்ளீஸ். எனக்கு 5 மினிட்ஸ் போதும். என்னோட மைதானத்தில் சட்டின்னு போயிடுவேன். முருகா, நான் சொன்னா நீ கேட்கவே மாட்ற. இதுவே உன் அண்ணன் விநாயகவா இருந்தா நான் சொன்ன ஃபியூ மினிட்ஸ்ல செஞ்சிருப்பான். நீ லேட்டா போன மேம் திட்டுவாங்க. முருகா, நான் எல்லா மேம்க்கும் செல்லம், அதனால என்னை யாரும் திட்ட மாட்டாங்க. பட் உங்களுக்கு தான் அண்ணாவை ரொம்ப பிடிக்கும். எனி டைம் அவனையே பெருமையா பேசுவீங்க. எல்லா விஷயத்துலையும் ப்ரோ தான் ஃபர்ஸ்ட். டெல் மீ த ரீசன் மம்மி. முருகா, ஒன்றோ பற்றி சொல்லணும்னா டைமே பத்தாது. சரி, நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், கேட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பு. விநாயகா எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவான். அதனால தான் விநாயகவா முழு முதல் கடவுள்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு காடாகவும் வார்ஷிப் பண்ணுவாங்க. ஓஹோ. முருகா, விநாயக் யார் என்ன ஹெல்ப் கேட்டாலும் தட்டாமல் செய்வான். நான் இந்த மலையில் தான் இருப்பேன், இந்த கோவில் தான் வேணும்னு அடமே பிடிக்க மாட்டான். மம்மி, நீங்கள் சைல்ட் கேப்பில் என்ன தானே சொல்கிறீங்க? இல்லை குமரா, நீ சிறுவன் அல்லவா, அதான் உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஓகே மம்மி, சொல்லுங்க. நாம் மனமாற கும்பிட்டு மஞ்சள் பிடித்து வச்சாலும் அதுதான் விநாயகன். நீ அதுக்கு கொஞ்சமாக அவல் வச்சு படைத்தாலும் விநாயக் அதை அக்செப்ட் பண்ணி ஹாப்பி ஆயிடுவான். ஹீ இஸ் அ வெரி ஃப்ரெண்ட்லி காட். அப்போ ப்ரோக்கு இப்படி ப்ரே பண்ணாலே போதுமா? எஸ் குமாரா, விநாயக் தன் பக்தர்கள் தன்னை சிம்பிளாக கும்பிட்டாலே போதும்னு நினைப்பான். அதனால தான் நம்ம விநாயகனை எல்லாரும் செல்ல கடவுள், முதல் கடவுள், முழு முதல் கடவுள்னு பலவிதமாக கூப்பிடுறாங்க. நம்ம தெரிந்தோ தெரியாமலோ மிஸ்டேக் பண்ணால் தொப்பக்கரணம் போட்டு சாஷ்டாங்கமாக விழுந்தாலே போதும், நம்ம விநாயக் அவங்களை மன்னிச்சிடுவான். எஸ் மம்மி. அண்ணா ஏலோ ஸ்வீட்டில். என்னது ஸ்வீட்டா? எங்கம்மா ஸ்வீட்டு? இதோ விநாயக், உனக்கு பிடிச்ச மோதக கொழுக்கட்டையை எடுத்துட்டு வரேன். தம்பி, நீயும் நானும் மேங்கோ ஃப்ரூட்டுக்காக ஃபைட் பண்ணது போல இப்போ பண்ணக்கூடாது. நம்ம பேரண்ட்ஸுக்கு ட்ரபிள் கொடுக்காம கொழுக்கட்டையை ஷேர் பண்ணி சாப்பிடணும், ஓகேவா? ஓகே அண்ணா. இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து உன் பர்த்டேவை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணலாமா? ஓகே முருகா.
Happy Vinayagar Chaturthi, my dear friends.